ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு கேள்வி. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோடு இருக்குது. இந்த சைடில் 3 கோடு இருக்குது. இந்த 3 லைன்ஸில் எந்த லைன் வந்துட்டு இந்த லைனோட சிமிலர் லென்த்தில் இருக்குது? இதெல்லாம் ஒரு கேள்வியடா, பார்த்தாலே தெரியலையா, பி தான் ஆன்சர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இதே கேள்வியை ஒரு குரூப்பை உட்கார வச்சு கேட்டால் 173 பேர் அதுக்கு தப்பான ஆன்சர் கொடுப்பாங்கன்னு சொன்னால் உங்களால் அதை நம்ப முடியுதா? இதை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் ஆஷஸ் கன்ஃபார்மிட்டி எக்ஸ்பெரிமெண்ட். 1951 அப்போ சாலமன் நாஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு சில ஸ்டூடெண்ட்ஸை வச்சுட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு. 8 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரூமில் உட்கார வைப்பார். பட் அதில் கேட்ச் என்னன்னா, அந்த 8 பேரில் 7 பேர் ஆக்டர்ஸ், ஒரே ஒருத்தன் தான் பலியாடு. நடிக்க வந்த 7 பேர்த்தையும் லைனா பின்னாடி உட்கார வச்சுட்டு இதை பத்தி எதுவுமே ஐடியா இல்லாதவங்கள லாஸ்டா உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறமா எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்றாரு. இந்த 3ல எது இருக்கிறதுலே சின்ன கோடு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாரு. ஆக்டர்ஸ் எல்லாருமே கரெக்டா ஏன்னு சொல்றாங்க. சோ கடைசியா வந்த பலியாடு வந்துட்டு எதை பத்தியுமே யோசிக்காம ஏன்னு சொல்றாப்ல. அடுத்தது இருக்கிறதுலே எது பெரிய கோடு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. எல்லா ஆக்டர்ஸும் பின்னு சொல்றாங்க. சோ நம்ம ஆளு வந்துட்டு தெளிவா பின்னு சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் தான் ட்விஸ்ட். இந்த பாக்ஸ்ல இருக்கிற எந்த கோடு வந்துட்டு இந்த பாக்ஸ் கூட சேம் லென்த்ல இருக்குன்னு சொல்லி கேட்கறாரு. அந்த இடத்துல ஆக்டர்ஸ் எல்லாருமே வேணுக்குனே மாத்தி சொல்றாங்க. அது கடைசியா வந்தவனுக்கு ஒரு குழப்பத்தை தருது. என்னடா இது, நம்ம கண்ணுக்கு இதுவும் சியும் தான் ஒரே மாதிரி இருக்குது, ஆனா எல்லாரும் ஏ ஆப்ஷன் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு குழம்பி போறாரு. அந்த இடத்துல அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்னு, என் கண்ணுக்கு சி தான் தெரியுது, அதைத்தான் நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான கரெக்டான ஆன்சரை சொல்றது. ரெண்டாவது, என்னதான் அவர் கண்ணுக்கு சி தெரிஞ்சாலும் எல்லாரும் ஏ சொன்னதுனால குரூப் கூட சேர்ந்துக்கிட்டு ஏன்னு சொல்றது. இதுல மோஸ்ட் பீப்புள் வந்துட்டு தெரிஞ்சே தப்பான ஆன்சர் சூஸ் பண்ணியிருக்காங்க. மல்டிபிள் டைம்ஸ் இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுல 173 பேர் ஒரு டைம் ஆச்சும் இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியாமையோ அறிவு இல்லாமையோ தப்பா சொல்லல, குரூப் கூட ஃபிட்டின் ஆகணுங்கிறதுக்காக தப்பா சொல்லியிருப்பாங்க. குரூப் கூட சேர்றதுக்காக அவங்களோட ஓன் பிலீஃபையே தாண்டி தப்பா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. மற்ற மக்கள் கூட ஃபிட்டின் ஆகிறதுக்காக அவங்களோட ஒப்பீனியனை அவங்களே தள்ளி வச்சிருக்காங்க. ஏன்னா நம்ம ஹியூமன்ஸ் வந்துட்டு எப்பவுமே குரூப்பாவே வாழ்ந்து பழகிட்டோம். அந்த குரூப் கூட சேரணும் அப்படின்னா நம்மளோட ஓன் பிலீஃபையே நம்ம மாத்திப்போம். 4 பேர் ஒரு விஷயத்த சொல்றா அப்படின்னா அது தப்பாவே இருந்தாலும் நம்மளும் அதை ஏத்துக்கிட்டு அந்த பிலீஃப்ல வாழ ஆரம்பிச்சிருவோம். இதுக்கு தான் பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க, பேட் பாய்ஸ் கூட சேராதீங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா உன் கூட இருக்கிற 4 பேருமே ஆல்கஹால் கன்சியூம் பண்ணா நீ ஆட்டோமேட்டிக்கா கன்சியூம் பண்ணுவே. ரெகுலரா ஸ்மோக் பண்ணாங்க அப்படின்னா யூ வில் ஸ்டார்ட் ஸ்மோக்கிங். ஈவன் உனக்கு அது வேணானா கூட குரூப் கூட சேரதுக்காக நீ பண்ணுவே. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணும்போது, ஏதாச்சும் ஒரு விஷயத்த உங்களுக்கு பிடிக்கும் போது, ஒரு பாட்டோ ஒரு கிரியேட்டரோ உங்களுக்கு பிடிக்கும் போது வந்துட்டு அது உங்களுக்கா பிடிக்குதா, உங்களுக்கா பண்ணணும்னு தோணுதா, இல்ல சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பண்றாங்க அதனால நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குதான்னு யோசிச்சுங்க.